அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வயது முதிவு காரணமாக இறந்தாலுமே அவரின் இழப்பு பேர் இழப்பாக தான் தமிழ் சினிமா பார்க்கப்படுகிறது. இளைய இயக்குனர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இழப்பை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவரின் படைப்பு குறித்து நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் படைப்பில் இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இளைய இயக்குநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். அவர் படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது யதார்த்தமான ஒரு படைப்புகளாக தான் இருந்து வந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் முக்கியமானவர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், சாலைக்கு பெயர் வைக்க வேண்டும், அவருக்கு 2-3 இடங்களில் சிலையாவது வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அதற்கான தகுதியானவர் தான் பாரதிராஜா அவர்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் 2 வருடமாக படமே நடிகலை, எங்கே போனார், என்ன பண்ணுறாரு, கார் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துறாரா அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்குதுங்க. அதாவது அஜித் அவர்கள் சம்பளத்தை 185 கோடி கேட்பதாகவும் அதற்கு எந்த தயாரிப்பாளரும் முன் வருவதில்லை அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியே இருக்கிறது. ஏனென்றால் அஜித் அவர்கள் 185 கோடிகளுக்கு குறைவாக நடிப்பதில்லை என்று முடிவு செய்த ஒரு விஷயத்திற்காக தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவர் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்களிடம் டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் சரி 185க்கு வரவில்லை என்றால் 150க்காவது நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு முக்கியமான பெரிய நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவர்கள் 90 கோடி வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மேல் கண்டிப்பாக தர முடியாது, பிஸ்னஸ் ஆகலாம், நாங்கள் டோட்டலாக மாட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் நிறைய ஃபைல்லாம் எடுத்து போட்டு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதற்கெல்லாம் அந்த நிறுவனம் ஒத்துக்கொள்ளலையா, அப்படியே சுரேஷ் சந்திரா கிளம்பி வந்துட்டாருங்க. அதற்கப்புறம் முக்கியமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை சேர்ந்தவர், அதாவது சென்னையில் பெரிய ரியல் எஸ்டேட்டை சேர்ந்தவராம். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சுரேஷ் சந்திரா அவர்களை அழைத்து அஜித்தை வைத்து எப்படியாவது படம் பண்ண வேண்டும், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வைத்து படம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாராம். ஆனால் விஜய் அவர்கள் முதல்வராக ஆனது பிறகும் அஜித்தை வைத்து எப்படியாவது படம் பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்பொழுது சுரேஷ் சந்திரா அவர்கள் திரும்பவும் சொல்லியிருக்காங்க 150 கோடி சம்பளம் சொன்னதையும் அந்த ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் நிறைய ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிச்சு, இங்கே இல்லைங்க 110 வரைக்கும் கொடுக்கலாம், அதற்கு மேலே கொடுத்தா பிஸ்னஸ் பண்ண முடியாது என்றால் 200 கோடிக்குள்ளே, அதாவது அஜித் அவர்கள் 110னா 90 கோடிக்குள்ள அந்த படத்தை முடிச்சாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சுரேஷ் சந்திரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 இயக்குனரை நாங்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்கிறோம். அது ஒருத்தர் திருஷ்டை சிவா, அது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன பட்ஜெட் 110 கோடி, இங்கே சிறுத்தை சிவா சொன்னது 85 கோடி. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அஜித் அவர்கள் சம்பளம் 150 கோடி அப்படின்னா 225 கோடி, கண்டிப்பாக 250 வரைக்கும் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் அதிபரும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் திரும்பவும் இது இழுபறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. தல அஜித் அவர்கள் ஏன் இதில் பிடிவாதமாக இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பிஸ்னஸ் எந்த அளவு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து தானே இங்கே தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் தற்போது தயாரிப்பு சங்கம் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறது. அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்காவது முன் வரலாம்ல. இப்போது ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அஜித் படம் வராமல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அஜித் என்ன முடிவு பண்ணுறாருன்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இணையும் படம் எப்போ ஷூட்டிங் போவாங்க, எப்போ அந்த படம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்கிறது. ஏனென்றால் இதற்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே செம்ம கூஸ் பம்ப் ஏற்றுச்சு. ஆனால் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலங்க. தற்போது அதை பற்றி விசாரித்தால் படம் இன்னும் 4-5 மாதம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் முழுக்க அரசியலில் கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த படம் ஏன்னா தள்ளி போவதுக்கு தான் காரணம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிந்து உதயநிதி அவர்கள் விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம் சினிமா பக்கம் அவர் திரும்ப வருவார் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். இது 1 year 2 year ஆகும்னு வச்சுங்களேன். ஆனால் தற்போது நிலவரம் படி கண்டிப்பாக ரஜினி கமல் இணையும் படம் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்ற தகவல் தான் உண்மை என்று நாம் நம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கதை கேட்டு வச்சிருக்காரு. அதாவது ஒரு முக்கியமான இயக்குனர்கிட்ட. இந்த பக்கம் சூர்யா அவர்களும் கேட்டு வச்சிருக்காரு. இதில் ஒரு பிரச்சனை போயிட்டுருங்க. அதாவது 5 ரூபாய் டாக்டர் டாக்டராக ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பதாக ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் சூர்யா கேட்ட கதையும் அதே கதைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மட்டும் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கும் அந்த படத்திற்கான கதை ஒரு நேர்மையான டாக்டரா, இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
5 ரூபா டாக்டர் தான் ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் எந்த படத்தில் நடித்தார்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் கதை வேறு வேறு அப்படின்ற தகவல் வெளியானதுக்கப்புறம் 2 படத்தின் வேலைகளும் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த இயக்குனர் யார் என்பது இன்னும் தகவல் வெளியாகவில்லை. ஆனால் கதையான விவாதம் நடந்து கொண்டிருக்கு. இதில் தல அஜித் அவர்களின் படம் வந்து சம்பள பிரச்சனையில் போய் கொண்டிருந்தாலுமே சிறுத்தை சிவா படம் தான் அடுத்து பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனையும் கமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து அஜித் படம் லேட் ஆகிறதுனால தனுஷ்டையும் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆனால் அங்கேயும் தனுஷுக்கு 3 நாள் படம் இருப்பதனால 1 இயர் கழிச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியே இருக்கிறது. ஆனால் சிறுத்தை சிவா யார் படத்தை பண்ண போகிறார் அப்படின்றதையும் பொறுத்துதான் பார்க்கணும். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா வரிசையாக தனுஷுக்கு படம் வந்து 3 நாள் படம் இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. அஜித் வந்து 2 இயக்குனரையும் வந்து தேர்வு செய்து வச்சிருக்கிறாரு. ஆனால் ப்ரொடியூசர் ரெடியானதுக்கப்புறம் கண்டிப்பாக சிறுத்தை சிவா படம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம பார்க்கிங் பட இயக்குனர் வந்து அடுத்த படம் எப்போ பண்ணுவார்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா பார்க்கிங் படம் வந்து சக்க போட்டது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிம்பு அவர்கள் வந்து கமிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்லாம் போச்சு. ஷூட்டிங் போகிற சமயத்தில் வந்து படம் வந்து நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ரஜினி கூப்பிட்டு பேசி கதை கேட்டார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனாக போச்சு. சரி ரஜினி வச்சா படம் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்கே கிட்ட போனாருங்க. எஸ்கே கிட்ட சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷூட்டிங் போயிடலாம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் அதுவும் அப்படியே கிடப்பில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாமல் பார்க்கிங் இயக்குனர் வந்து டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருந்திருக்காரு. உடனே இது விஷயம் தெரிஞ்சு சிம்பு என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2 படம் இருக்குது, மேக்ஸிமம் 2 படமே கிட்ட முடிகிற தருவாயில் இருக்குது, அதனால் அடுத்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரா. இப்போ தான் பெருமூச்சு விட்டுருக்காராம் பார்க்கிங் இயக்குனர். இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து அதாவது அரசியலுக்குள்ளே நுழைய போகிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, அதாவது இவர் வந்து சமூக சேவை செஞ்சிட்ருக்காரு. இந்த பக்கம் அரசியலுக்குள்ளே வந்தார்னா என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இப்பயும் ஒரு குழப்ப நிலையிலேயே வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதாவது மக்களை நீங்களே வந்து ஒரு முடிவு சொல்லுங்கள், அரசியலுக்கு நான் வரலாமா வேணாமா, யார் கூட பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் பார்த்துங்க. அரசியலுக்கு வரணுன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம். அதாவது யார் கூட வருவார்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம இன்னொரு சேனலில் வந்து தமிழ் தேசிய குரல் இருக்குது, அதில் முழுசாக நம்ம பேச இருக்கிறோம். அதில் கண்டிப்பாக இவர் வந்து யார் கூட சேருவார்ன்றது உறுதியாக அவர் வந்து முடிவு பண்ணிட்டு தாங்க பேசுகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லதா ரஜினிகாந்த் கார் பார்த்தீங்களா, அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ரஜினிகாந்தோட மருமகன் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இயக்கத்தில் போய் சேர்ந்துருக்காராம். இவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா, அங்கே போய் ஏன் சேர்ந்தாரு? அப்போது ராகவா லாரன்ஸ் யார்? ரஜினிகாந்தோட பிரியர். அப்போது ரஜினிகாந்த் வந்து குருநாதர் நினச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ராகவா லாரன்ஸ். அப்போ யார் கூட போய் சேருவார் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க மக்களே. இதற்கு இடையில ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நடிக்க இருப்பதும் தகவல் வெளியே இருக்கிறது. 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா இது த்ரில்லர், இந்த பேய் படம் இந்த மாதிரி எதாவது சம்மந்தப்பட்ட படம் இருக்குமா, இல்லை ஒரு ஏஐ படம் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தை ராகவா லாரன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அஜய் ஞானமுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை தான் வந்து பண்ணி வச்சுருக்காராம். 2 பேரும் கூடிய விரைவில் இணைந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அரசியலும் பேசியிருக்காரு. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து மகுடம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு. இது மேக்ஸிமம் படம் முடிஞ்சிருச்சு. டீசரும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெரராக ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தின் தயாரிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி அவர்கள் வந்து தற்போது காலமாயிட்டார். இப்போ இந்த மகுடம் படம் வந்து 99வது படம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100வது படம் விஜய் வைத்து சௌத்ரி அவர்கள் பண்ணுவதாக இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறம் அது வந்து நடக்காத ஒரு காரியம் ஆயிடுச்சு. ஆனால் ஜீவா அவர்கள் இதை கையில் எடுத்து, அதாவது அப்பாவோட ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவரே ஹீரோ நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கான இயக்குனரை தேடிக்கொண்டு இருக்கிறாராம். அது எந்த இயக்குனர் என்பது நாம் பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதில் இறுதியாக ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கிட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் விஜய் அவர் பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனாலும் அப்பயும் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
தயாரிப்பு தரப்பும் வந்து இதில் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியலங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா ரசிகர்கள் வந்து விஜய் அவர்கள் முதல்வர் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், இந்த தேட்டரில் கொண்டாட நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனநாயகன் திரும்ப திரும்ப ஒரு குளறுபடியிலேயே போயிட்டு இருக்கிறது. இது ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத இந்த பக்கம் விஜய் தரப்பிலையும் எதுவும் வாய் திறக்கிற மாதிரி தெரியல. என்னால் முழுக்க முழுக்க அவர் வந்து அரசியலில் கவனம் செலுத்திட்டு இருப்பதனால ஜனநாயகன் படத்தை வந்து கிடப்பில் போடப்பட்ட மாதிரி தான் தெரிகிறது. நாம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கு நடக்கும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து இப்போ கவனம் செலுத்துறதுனால ஒரு சில மாதங்கள் கழித்து கண்டிப்பாக ஜனநாயகன் ரிலீஸுக்கான ஒரு பிளானை விஜய் எடுப்பார் அப்படின்ற ஒரு தகவலும் லைட்டாக கசிஞ்சு இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா விமர்சனங்களையும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம மகி சினிமாவில் அலசுவோம். நன்றி.